ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷானு சௌமி குக்கிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப செம்ம சூப்பரான ஒரு விலாகோட வந்திருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணேன், லன்ச் என்ன பண்ணேன், அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தரணும். ஸோ உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்கள் லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 8:30 இருக்கும். சரி, ஓகே, நம்ம ஆனியன் சட்னிக்காக ரெடி பண்ணிக்கலாம். கார சட்னி செய்ய போகிறேன். கார சட்னி கூடவே பார்த்திங்கன்னா ஆனியன் தோசை செய்ய போகிறேன். ஸோ அதனால் முதல்ல ஆனியன்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். இப்போ ஆனியன்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு கார சட்னிக்கு பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் சேர்த்தா எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா 2 தக்காளி, பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 7-8 பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு பார்த்திங்கன்னா புளி எடுத்திருக்கேன். நாங்கள் கொஞ்சம் காரம் நல்லா சாப்பிடுவோம். ஸோ அதனால் ஒரு 7-8 போல் கார மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்து வதக்க வேண்டியதான். வெங்காயம் பூண்டும் சேர்த்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கூடவே வரமிளகா போட்டுக்கலாம். வெங்காயம்லாம் ரொம்ப நல்லா வதக்கணுன்றதுலாம் கிடையாது. சும்மா ஒரு 4-5 தடவை அந்த ஆயிலில் போட்டு நல்லா இது கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம மிளகாய், தக்காளி இதெல்லாம் சேர்த்துக்க வேண்டியது தான். புளி சேர்த்துக்க வேண்டியது தான். கூடவே பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம இப்போ இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். இதை ஆறுறதுக்குள்ளேயே தோசை ஊற்றிடலான்னு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஆனியன் தோசை தான். தோசை ஊற்றிட்டு அது மேலே ஆனியன் போட்டாச்சு. கூடவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு. நான் என்ன பண்ணேன்னா, சட்னி ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருந்ததெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நான் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த சட்னி கொரன்னு அரைச்சா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் சட்னி அரைச்சிட்டு அது ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு தாளிப்பு கரண்டியில் ஆயில் சேர்த்துட்டு அது கூடவே கடுகு சேர்த்துட்டேன். கடுகு பொரிஞ்சு வந்தோடனே நான் இதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நான் பார்த்தேன், கடைசியாக பார்த்தா கருவேப்பிலை இல்லை வீட்டில். ஸோ ஓகே, அதனால் கொஞ்சம் 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். நான் அதை போட்டு வதக்கிட்டால் அதுவுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது தோசையெல்லாம் கடன்னு ஊற்றிட்டு பிரியாணி வேலைக்கு வந்தாச்சு. ஏன்னா பிரியாணி வேலை பெரிய வேலை இல்லையா? ஸோ அதனால் பிரியாணி தாளிச்சிட்டலாம் அப்படின்றதுக்காக வந்தாச்சு. நான் பாதி தாளித்த இதெல்லாம் நான் எடுக்கலை, பிரியாணி தாளித்ததெல்லாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் ஃபுல்லாக போட்டால் ரொம்ப லென்த்தியாக வீடியோ போகுன்றதுக்காக நான் பாதியோடு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லாம் வதக்கிட்டு கறியெல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்க வேண்டியது தான். நான் ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி தான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ அதனால் இப்போ தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்தாச்சு. தேவையான அளவு தண்ணியும் சேர்த்தாச்சு. இந்த தண்ணியும் அரிசியும் ஒன்றா வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு முடிக்க வேண்டியதுதான். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் மட்டன் பிரியாணியும் சிக்கன் பிரியாணி நம்ம நெய் நிறையா சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும். அப்படியே அந்த திண்டுக்கல் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட் வரும். ஸோ அதனால தான். அவ்வளோதான். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஜீரக சம்பான்றதுனால 1க்கு 1.25 அளவு தண்ணி தான் நான் ஊற்றுவேன். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி அளவுக்கு தான் ஊற்றுவேன். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடியாச்சு. ஒரு விசில் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் போல் நம்ம சிம்மில் வச்சிடணும் அடுப்பு. அதுவே நமக்கு தம் கொடுக்குற மாதிரி ஆகிடும். இங்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம மட்டன் சுக்காவுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரெசிபியை ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கடன்னு சொல்லிடுறேன். முதல்ல வெங்காயம், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிட்டு ஒரு 3-4 போல் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து வதக்கியாச்சு. நல்லா வதங்கி வரும்போது கூடவே 2 தக்காளி, ரொம்ப பெரிய தக்காளிலாம் சேர்க்கணும் தேவையில்லை. பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நான் இதில் மட்டன் சேர்த்துக்கிட்டேன். மட்டன் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா அதை எண்ணெயிலே வதக்கி விட்டுடணும். வதக்கி விட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கி வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மிளகாத்தூள், மல்லித்தூள், கூடவே பார்த்திங்கன்னா கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்க வேண்டியதான். நான் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேன். இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இது லாஸ்ட்டாக சேர்க்கும்போது அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு போகாமல் அப்படியே இருக்கும். ஏன்னா மிளகு ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது தான் சுக்கா டேஸ்ட்டாக இருக்கும், மிளகு ஜீரகம் ஃப்ளேவரோடு சாப்பிடும்போது. ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விடும்போது தான் அது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். இப்போது 2 நிமிஷம் போல் மூடி வைக்கலாம். அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும் உங்களுக்கு நல்லா வதங்கி. ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சுக்கா சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கணும், நல்லா டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் சுக்கா சாப்பிடும்போது. அந்த ஹோட்டலில் இருக்கிற மாதிரி அந்த டேஸ்ட் அப்படியே வரும் இங்கே. ஸோ நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி என்னென்ன செஞ்சேன்னு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆனியன் ட்ரை தான் செஞ்சுருக்கேன், கூடவே மட்டன் சுக்கா. இதில் பார்த்திங்கன்னா பிரியாணி இருக்குது. நாங்கள் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறமா ஐயோ இந்த கிளிப்பிங் எடுக்க மறந்துட்டோமேன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் வந்து எடுத்தோம். பாருங்கள் ரைஸ்லாம் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்குன்ட்டு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பிரியாணி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரெசிபி வேணும்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது கூட கடைசியாக எல்லாம் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு மழை வர மாதிரி இருந்துச்சு. சரி இப்போ மணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4:30 தான் இருக்குது. எவ்வளோ இருட்டிடுச்சு பாருங்கள். சரி ஓகே, பின்னாடி சார்லி இருந்தால், சார்லி கூட பிள்ளைங்கள்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் கிளிப்பிங் எடுத்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கூடவே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் லைக்ஸை எனக்கு கொடுத்து உங்கள் ஆதரவை தெரிவிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களோட லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.